டேய் இவ பஸ் ஸ்டாண்டுக்கு இங்க தானே போறேன்னா டேய் நான் சொல்லுதேன்னு கோவப்படாத. என்ன என்னமோ தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்துக்க. சத்தியமா சொல்றேன்டா, தனக்குத்தான் எல்லாம் தெரியற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் சொன்ன நீ கோவப்படணும்னு தான் நான் சொல்லாம இருக்கேன் பாத்துக்க. அது அவளுக்கு எல்லாம் தெரியும்டா. டேய் நம்ம வீட்டுல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் அவசியமே இல்லை. இங்க எதுக்குடா வந்தா? ஏதாவது பக்கமா இருக்கும்னு நினைச்சு வந்திருப்பாளா இருக்கும். இல்ல என்னாலதான் இதெல்லாம் பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக வந்திருப்பா. வேணாலும் பாரு. சரி விடு விடு, ரொம்ப டென்ஷன் படுத்திட்டாலோ. டென்ஷன் படுத்திட்டாளா? கிங்ஸையும் பொண்டாட்டிடா, பாடுபட்டுதான் செய்வா. கொஞ்சம் வாங்கிக்க. கோவமா இருக்கியோ? எனக்கு என்னமோ நான் உனக்கு வாக்கப்பட்ட மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்டி என்ன இவ்வளவு பாடுபடுத்துற? நான் உன்னை பாடுபடுத்தல, உன்னை இங்கடி கூட்டிட்டு வந்தேன். பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? நீ எங்கடி என்ன கூட்டு வந்திருக்க? உனங்க ட்ரெயின்ல போயிருக்கலாம். இது என்ன ரோடுடி? இந்த ஊர் தாதாவே நாதா. ஏன் கால் பதிக்காத இடம் ஒண்ணு இருக்கணுமா? சொல்லு. தாதாவா? இந்த ஊர் ரவுடியே நாதா மட்டும். ஐயோ என்னத்த சொல்ல. இந்த ஊர் ரவுடியே நாதா. இந்த ஊரே என்ன பார்த்து எப்படி பயப்படுது மட்டும் பாரு. என் கால் பதிக்காத இடமே இருக்க கூடாது. அதுக்குத்தான் இது ஏன் மண்ணே அப்படின்னு காட்டுறதுக்காக தான் உன்னை சுத்தி சுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன் பாத்துக்க. நீ ரவுடியா ஃபார்ம் ஆகுதுக்கு என்ன படாத பாடுபடுத்துத? நோனோ அப்படி சொல்லக்கூடாது. நான் ரவுடினா நீ ரவுடி தானே. நான் ஒன்னும் ரவுடி எல்லாம் இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. என்னைக்கு இந்த செம்பரிங்க குடும்பத்தை நீ வாக்கப்பட்டியோ அன்னைக்கு நீ ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டடி. என்னடி சொல்லுத? ஐயோ நான் என்னத்த சொல்ல. நீ இப்ப ரவுடி. ரவுடி ரவுடியா? எஸ், நீ இப்ப ரவுடி. நம்மள பார்த்து ஊரே பயப்படணும். பயப்படுமாங்க? பயப்படும்ல. யாருமே பயந்த மாதிரி தெரியல. இந்த ஊர் உலகத்துக்கு இன்னும் நம்ம யாருன்னு தெரியலடி. தெரிய வைக்கணும். நம்ம ரவுடிங்கத தெரிய வைக்கணும். இல்ல தெரிய வச்சு என்ன பண்ண போற? என்னடி இப்படி சொல்லிட்ட? நான் பெரிய ரவுடி, பெரிய தாதா. ஏற்கனவே எங்க அப்பா இடத்தெல்லாம் பங்கு வச்சு கொடுத்திருக்காரு. அந்த ஏரியால நான் கெத்து காட்டணும்ல. புருஷன் மட்டும் ரவுடியா இருந்தா போறாதா? நாம எதுக்கிட்டு இருக்கணும்? அவங்களுக்கு வேற ஏரியா, நமக்கு வேற ஏரியா. ஓ ஏரியா பிரிச்சு ரவுடி தான பண்ணுவீங்க? அப்படி சொல்ல கூடாது. ரவுடியா இருக்க கண்ணே ஒரு பொருத்தம் கூட உனக்கு இல்லவே இல்ல. அப்படி சொல்லடடி. இப்ப எனக்கு கோவம் வந்து என்ன பாருடி. என்ன பார்த்தாலே ரவுடி மாதிரி தெரியும்டி. குழந்தை மூஞ்சி வச்சுக்கிட்டு ரவுடியா? ஓ புருஷனை சொல்லி நான் ஒத்துக்கிடுவேன். அது ரவுடின்னு சொல்ல வேண்டாம். மூஞ்சி மோரையிலே தெரியும் பாத்துக்க. அதுகள சொல்லாமலே ரவுடி பையல் வந்து தனியா தெரியும். ஆனா உன்னை பார்த்தாலும் அப்படி தெரியல. குழந்தை மூஞ்சி, அதை விட காமெடி பீஸ். என்னடி புசுக்குன்னு அப்படி சொல்லிட்டேன்? நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் உண்மைதான் சொல்லுவேன். என் மனசு ரொம்ப பாதிக்கப்படும். அப்படிதான் சொல்ல முடியும். அப்படி சொல்லாதடி. என் மனசு ரொம்ப பாதிக்கப்படும். பிஞ்சி மூஞ்சி காமெடி பீஸ். பாரு ரவுடியா? ரவுடி ரவுடியா இருக்கிறதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கான்னு சொல்லு பாப்போம். என்ன பண்ண என்ன நீ ரவுடின்னு ஒத்துக்கிடுவாட்டி? எங்க யாருக்கிட்டயாவது ஒரு ஆளுகிட்ட நீ ரவுடித்தனத்தை காட்டு. அந்த ஆளை மட்டும் பைடுனா காலத்துக்கு உனக்கு நான் அசிஸ்டண்டா இருக்க மாட்டே. நிஜமா இதுவரை பேச்சு கூட குழந்தைதனமா தான் இருக்குது. நான் ஒரே ஒரு ஆளுகிட்ட ரவுடித்தனத்தை காட்டி அவன் எனக்கு பயந்துட்டான்னா நீ என்ன ரவுடி நம்புவியா? ஒரு ஆளை உன்னை பயப்பட வை. அப்ப பாரு நான் காலத்துக்கு உனக்கு நான் அசிஸ்டண்டா இருக்க மாட்டே. ஐயோ எப்படி இருக்கா? ஏன் தள்ளி தள்ளி நிக்கிற? இந்த தள்ளி வா. வேண்டாம். ஏன் தள்ளி நிக்கிற? இங்க தள்ளி வா. உங்ககிட்ட நின்னதானே எனக்கு பிடிக்கும். என்கிட்ட தான் நிக்கணும். சரி. பேனிக்கினே பண்றாளோ? ஓ பேனிக்கினே பண்றல. நீ எனக்கு வேணும். நம்ம வேற எங்கேயாவது போலாமா? எங்க போலான்னு சொல்லு. வேற ஏதாவது பிளேஸ்க்கு போலாமே. நீ சொன்னா நான் செய்யாம இருப்பேனா? டேய் அவளுக்கு இங்க போர் அடிக்குதான். நம்ம வேற எங்கேயாவது போலாமா? கட்டாயமா போலாம். கார்ல இருங்க. என்னங்க நம்ம பைக்ல போலாமே. பைக் வேண்டாம், நீங்க கார்ல வாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் கார்லயே போலாம். அவ பைக்ல போன ஆசைப்படுதாலே. இங்க வெயில் அதிகமா இருக்கு, வேண்டாம். அவங்க கலருக்கெல்லாம் வெயில் பட்டுச்சுன்னா என்னத்துக்காகும்? ஆனாலும் நீ லக்கி பர்சன் தான்டா. ஏண்டா இந்தியாலையும் இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு உனக்கு மனைவியா வருதா? உண்மைதான்டா, நான் உண்மையில லக்கி பர்சன் தான். பார்த்தல எப்படி இருக்கானு? பார்த்தேன்னு அதான் உன்னை லக்கி பர்சன் சொன்னேன்.
உண்மையிலே நீ ரொம்ப லக்கி தான்டா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்ல போனா நான் தான் லக்கி. இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேனே. பாத்தியாடா, இதான் என் ஆளு. என்னை விட்டே கொடுக்க மாட்டா. ஆமாமா, உன்னை விட்டே கொடுக்கல. எட்டி நான் சொல்லிட்டு இருக்க மாட்டே. நான் ராவடி தான் மாட்டே. அத்தா சொல்றேன். யாராவது ஒருத்தராவது உன்னை பார்த்து பயந்தா அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிட்டே மாட்டே. யாராங்க தெரியல, பாலத்துக்கு கீழே நிப்பாங்கன்னு நினைக்கேன். குரல வித்தியாசமா இருக்குது. இது இசையோட குரலாச்சே. அவளை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்குமே. நம்ம வேற இடத்துக்கு போலாமா? அது யாருடா? நம்ம போலாமே. இரு ரேச்சல், அந்த குரலை பாரு, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அது யாருடா? நான் இருக்கும்போதே அவங்கிட்ட நெருக்கமா இருந்தல்ல, இப்ப பாரு. அவனுக்கு நிச்சயமா இந்த குரல் பிடிக்கும். அந்த குரல் மட்டும் இல்ல, அவளையும் பிடிக்கும். அப்போ உன் நிலைமைய பாரு. நீயா வந்து என் கால்ல சரணடைவடி. நான் உன்னை கேட்கும் போதே உன்னை கொடுத்திருந்தேன்னா அங்கேயும் இங்கேயும் வாழ்ந்திருக்கலாம். இப்போ பாருடி, உன்னை என் கால்ல விழ வைக்கிறேன். என் முன்னாடி அவங்கிட்ட நெருக்கமா இருக்க, நீயே வந்து என்ன கட்டி அணைப்படி. பாரு, உன்னை நான் அணுவிக்கிறேன்டி. என்ன வேண்டான்னு சொன்னல, நீயே வந்து என்ன கெஞ்சுற மாதிரி பண்றேன்டி. அங்க போன நம்ம ராவடியில தெரிய மாட்டான். அது யாருன்னு பாருடா. நம்ம போலாமே. இங்க வெயில் அதிகமா இருக்கு. நம்ம போலாம் ப்ளீஸ். டேய், என்னடா பண்ண? டேய், அந்த குரல் என்ன என்னமோ பண்ணுது. நீ வேணா போய் நான் பார்த்துட்டு வரேன். அது டேய், சத்தியமா சொல்றேன், அந்த குரல் என்ன என்னமோ பண்ணுது. அந்த குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு பாத்துருவோமே. அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமே. நம்ம போலாமே. டேய் வா போலாம். ராகுல் வேண்டாம். ஏய் கோமோன்யா, இதுல என்ன இருக்கு? இல்ல, நாங்க கிளம்புறோம். நீங்க வேணா பாத்துட்டு வாங்க. பாப்போண்டி பாப்போம். நீ என் கூட சேராம நான் உன்னை விட மாட்டேன். ஒரு வாட்டியாவது நீ என் கூட வாழணும். நீ ஏன் வந்திருந்தன்னா இன்னத்துக்கு நீ அவங்க கூட ஜாலியா இருந்திருக்கலாம். இனி விட மாட்டேன். நான் இருக்கும்போது அவங்கிட்ட நெருக்கமா நின்னல பாரு. டேய் வா, அந்த குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு பாத்துடலாம். ஐயோ ராகுல் வேண்டாம், நம்ம போலாமே. கமன்யா ஒண்ணு இல்ல, நீங்க வாய. இல்ல நான் வரல. சும்மா அந்த குரல் யாருன்னு மட்டும் பாத்துட்டு வந்துருந்தேன். ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பேசுறது ஏதோ கிளி பேசுன மாதிரி இருக்குது. அதான். ஏன் குரல் உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, உன் குரல் பிடிக்காம இருக்குமா? உன் குரல் நார்மலா இல்ல கலுக்கு இருக்கிற மாதிரி தான். ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கரெக்டா சொன்னடா, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு பத்தியா. ஏதோ அந்த குரலுக்கு சொந்தக்காரி பொண்ணை பார்த்தே ஆகணும்னு உள் மனசு சொல்லுது பத்தியா. சத்தியமா அதுதான்டா உண்மை. சரிடா வா, நம்ம போய் பார்க்கலாம். ராகுல் வேண்டாம். ராகுல் சொன்னா கேளு. இதுல என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது நான் பாத்துட்டு வரேன். ஒரே ஒரு செகண்ட் தானே. இதுல என்ன இருக்கு? ஏய் ராகுல் வாடா. என்னடி ஒத்தையில உட்கார்ந்துருக்க? டேவிட் சொன்னா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல ஒத்தையில உட்கார்ந்துருக்கேன்னு. அதான் வண்டி எடுத்துட்டு வந்தேன். என்னடி ஒத்தையில உட்கார்ந்துருக்கா? அதுவா, வெளியில பஜாருக்கு தான் வந்தேன். பஸ் ஒன்னையும் காணோம். ஏண்டி ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போனிதுனடி? காசு இல்ல. காசு இல்லையா? சரி, எனக்காவது ஒரு போன் அடிச்சு கொண்டு நான் கொண்டு வீட்டுல விட்டு போல. தாவிது மட்டும் கையில ஆகட்டும், அவனுக்கு இருக்குடி. அவன் கத்த தாலி கட்டிக்கிட்டான். அப்புறம் பாரு. அது மணி நைட் 8 மணி ஆக போகுது. இப்படி ஒத்தையில குத்தச்சு உட்காந்துருக்க. வா, ஒத்தையில உட்காந்துக்கணும். என் மனசு உடைஞ்சு போச்சுடி. அதெல்லாம் இல்ல, இப்ப பஸ் வந்துரும், நான் போயிருவேன். தொலைச்சு வந்தாச்சு. வா, வண்டியில ஏறு. இல்ல கவின், பரவாயில்ல.
சொல்றேன்டி, வா நான் வீட்டுல கொண்டு விட்டுறேன், இல்ல உங்க தெருலையாவது கொண்டு விட்டுறேன், வா. கவின், என்னடி என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பொண்டாட்டி புருஷன்கிட்ட கேட்கற கேள்வியாடி? பொண்டாட்டி பிடிக்காம இருக்குமாடி? ஏன் அப்படி கேட்க? உங்க அப்பா ஏதாவது பண்ணான்னு சொல்லிட்டு அவன் சொட்டை எண்ணிடுறேன். பாரு, உனக்கு இப்பவே எங்க வீட்டுக்கு வரணும், வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டென்ஷன் என்ன, நான் சமாளிச்சுக்கிட்டேன். உனக்கு அங்க இருக்க முடியலன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன். ஒருவேளை உங்க வீட்டுல வேற பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா? அப்பெல்லாம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். உன்னை கட்டிக்கிறதுக்கும் பெர்மிஷன் கேட்பேன், இல்லையா காலத்துக்கும் நான் இப்படியே இருந்துருவேன். ஒண்ணு சுமந்த இதயத்துல வேற எவளையும் நான் சுமக்க மாட்டேன். வேற எவளையும் இந்த இதயத்துல வர முடியாது. பாரு, நான் மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை நேசிச்சவன். மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே நீ தான் என் பொண்டாட்டின்னு நினைச்சவன். அப்போ நான் அவனை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு புரிஞ்சுக்க. வேற ஒருத்தி என்ன என் பக்கத்துல கூட அதை நிக்க முடியாது. என் பக்கத்துலயே நிக்க முடியாது. ஒரு எப்படி என் மனசு என்ன முடிப்பா? இன்னொருத்தில என் லைஃப்ல கிடையவே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சா உன்னை கல்யாணம் முடிப்பேன், இல்லையா இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஆனா ஒன்ன வச்ச இடத்துல எவனையும் வைக்க மாட்டேன். இங்க பாரு, அது மாதிரி ஒன்னையே இருக்கு நான் விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். அப்படிலாம் நினைக்காத, சரியா? அப்படிலாம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நம்மள கல்யாணம் முடிப்பானோ முடிக்க மாட்டானோ, நம்ம இடத்துல வேற எவ்வளவு வச்சிருவானோ, அந்த எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். 100% என்ன நம்பலாம். நீ மட்டும் தான் ஏன் பொண்டாட்டினா, அது நீ மட்டும் தாண்டி. கவின், என்னடி? சரி வா, முன்னேறு. அது வந்து ஏன்டி உனக்கு வீண் குழப்பம்? வா, என் பொண்டாட்டிடி, வா. பாரு, உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு வேண்டி. அது சரி, இன்னைக்கு சேலையில கலக்கலா இருக்க. உனக்கு சேலைனா ரொம்ப பிடிக்குமா? அதை பார்த்தாலே அப்படியே மனைவி மாதிரி இருக்குடி. நிஜமா நீ என் மனைவிங்கிற ஒரு ஃபீல் வருது. பொண்டாட்டிய சேலையில பார்த்தா புருஷனுக்கு ஆசை வராம இருக்குமா? அப்படிதான் இப்போ உன்னை பார்த்தா எனக்கு வருது. என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி சேலையில சும்மா எப்படி இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதுடி. அப்படியே கட்டி அணைக்கணும் போல வருது. போ கவின். சத்தியமா தாண்டி, அவ்வளவு அழகா இருக்குடி. அழகு அழகு, நிஜமாவா? சத்தியமா சேலையில அவ்வளவு அழகா இருக்கு. மாலை ட்ரெஸ் போட்டா? அது வீட்டுக்கு மட்டும் போட்டுக்க, என்கிட்ட மட்டும் போட்டா போதும். போட வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இந்த அழகு, இந்த தேவதை எனக்கு மட்டும் தாண்டி, எனக்கு மட்டும்தான். உன்னை என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிறேன்டி. உன்னை அழகு பொம்மையா பாத்துக்கிறேன். உண்மையிலே நான் அதிர்ஷ்டக்காரன் தாண்டி. பொம்மை மாதிரி பொண்டாட்டி இருக்கா பாரு. சிரிக்கிறத பாரு. பொம்மை பொம்மை. சரி, போற வழியில ஏதாவது வேணுமா? வாங்கி தரட்டா? டென்ஷன் தம்பி, இப்படி ஒரு பொண்ணை பைக்கில சுத்துறான்னு ஊருக்குள்ள தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? 8 மணி ஆகுது, இங்க எவன் பார்க்க போறான்? அப்ப நான் ஹெல்மெட் போட்டுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏதாவது சாப்பிட போலாமா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. அண்ணன் கடை பக்கத்துல ஒரு கடை இருக்குது, அங்க போலாம். அங்க நல்லா இருக்கும். நான் அடிக்கடி அங்கதான் சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கும். வா, நம்ம ரெண்டு சேர்ந்து சாப்பிடலாம். வா. ஆமா, பசியோட இருந்தா? ஆமா, சாப்பிடல. என்னடி? சரி வா, சீக்கிரம் போய் சாப்பிடலாம். வயிற்றுக்கு சாப்பிடு, சரியா? பாரு, இனிமேல் பசிக்கினா என்கிட்ட சொல்லிடு, சரியா? நீ படுத்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. உன்னை என் கூட வச்சு மகாராணி மாதிரி பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிடுதியா? கடை குட்டியா போயிட்டேன. சரி, முயற்சி பண்றேன், சரியா? சரி. சரி, இங்க தள்ளி பாரு, கீழே வந்துடாத. என் கைக்குள்ள உட்காந்துக்க. சரி. தெரியலையே கடவுளே, என்னைய இவ கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஆளே இல்லனா
இல்ல நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேட்க. நான் வாட்டுக்கு எங்க தெருல கலிச்சங்கல்லி வீடு கட்டிலாம் விளாண்டுகிட்டு இருந்தேன். இவ கையில கொண்டு பிடிச்சு கொடுத்துட்டீரே. ஏம்மா உனக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்குன்னு எனக்கும் தெரியும். அதை நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு நம்புறேன். இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்க விபரீத விளையாட்டுலாம் வேண்டாம். நீ இந்த சைடு வா. இதுமே நான் எனக்காகலாம் வரல, உனக்காக தான் வந்தேன் பத்துக்க. நீ ரொம்ப பயப்படுத பத்தியா, அதுக்குதான். அப்பாடே, கிச்சடி இங்கதான் நிக்குதா? நான் கூட பயந்துட்டேன். ஊர் முழுக்க தேடிட்டு வரேன், எங்க வந்து நிக்க பத்தியே பயம் இல்ல. என்ன இது என்ன இதுன்னு கேட்டேன். என்ன வேவ கிலோ இல்ல தெரியாம கேட்க. என்ன வேவ கிலோன்னு கேட்டேன். இசை கொஞ்சம் கிட்ட தள்ளி வா. மாமா வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாருல. எதுக்கு இந்த கோட்டை தண்ணி நீங்க வரக்கூடாது, இந்த கோட்டை தண்ணி நானும் வர மாட்டேன். பேச்சோட நிக்கணும். நீ இப்பெல்லாம் பேசும்போது உட தூக்கி வச்சு கொஞ்சம் போலே எனக்கு தோணுது. கிச்சடி பொம்மை மாதிரியா நினைக்கிட்டு இருக்க, பொம்மை மாதிரி. இந்த கோட்டை தாண்டி ஒரு நிமிஷம் வந்துட்டு போயேன். எதுக்கு? இல்லடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், அதுக்குதான். முக்கியமான விஷயமா? ஆமா முக்கியமான விஷயம். இங்க தள்ளி வா. வருவேன், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அட்டிய மானத்தை வாங்காம போய மாட்டி. வீட்டு இல்ல வெயில் அடிக்கணும் பாத்துட்டு வச்சுன, வேற ஒண்ணு இல்ல. இங்க வா. என்ன? கிட்ட தள்ளி வாய. இத சொல்லதுன்னு போறிய, காத்துல சொல்லுங்க. கிட்ட தள்ளி வாடி, ராண்டிக்கலாம். ஆமா, இல்லன்னா எங்களுக்கு தெரியாது பாருங்க நீங்க எதுக்கு கூப்பிட்டிருக்கீங்கன்னு. சொல்லுங்க. இவ்வளவுதான் நீ ரவுடி பாத்துக்க. என்னடி நான் சொன்ன விஷயம்லாம் கேட்டுச்சு அப்படி? இத விஷயமா? எனக்கு வாங்கிட்டு வேற என்ன விஷயம் இருக்க போகுது? லட்டு ஆப்பிள் பழம் பேசுறது பாரு, பொம்மை மாதிரி கடைசி தின்னுறேன் பாத்துக்க. அழுதுன்னு வச்சுக்க, கண்ணத்துல கொடுத்தத வாயில கொடுத்துடுவேன் பாத்துக்க. அழக்கூடாது, வேணா அழு, கொடுத்துட்டு போயிருந்தேன். நானும் கொடுக்குற மூணு தான் இருக்கேன் பாத்துக்க. அது என்னமோ தெரியல, உன்ன பார்த்தாலே இந்த மூடு வந்துருதுடி. வாயே, வீடு வரைக்கும் போயிட்டு வருவான். அழுதியோ? இல்ல அழுத மாதிரி இருந்துச்சு, அழுதா வாயிலே கொடுத்துடலான்னு பார்த்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்படி கட்டிச்சு எடுத்துருவோம்ல. அப்படி போலாம். இனி எங்க போவ? அழுதியோ? சரி போயிட்டு வரேன். வீட்டுக்கு வா, நிறைய கொடுக்க. சரி போயிட்டு வரேன். நல்லா இருக்குமா ஒரு ரவுடித்தனம்? நீ பார்க்க முடியல, அத ஒண்ணு நல்லா அணைச்சு வச்சுக்கிட்டாவல. சவுண்ட் கேட்டுச்சுது. பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டு நினைக்குமா, அப்படிதான் கிங்ஸி மாமா ஒன்னு அணைச்சு வச்சு கொடுத்தா தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாவ. அத சவுண்ட் காட்டி கொடுத்துட்ட. சத்தி என் காது சவு போச்சுது. அத்தி இப்படிதான் குடுப்பீரட்டி? அது குடுக்கல. குசு குசுன்னு பேசுனாவ. ஆமா குசு குசுன்னு பேசுனாவ. இந்த பொண்ணா? இது ஜான் பொண்ணாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஊருக்குள்ள புது ஆடு வந்திருக்குது. ஆடு தானே வந்து தலைய குடுக்குது. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன இவ்வளவு அழகா இருக்கா? பொம்மை மாதிரி.